டெல்லியில் பிரதமர் மோடியுடன் முதல்வர் விஜய் சந்திப்பு. முதல்வரான பின் முதல் முறையாக பிரதமரை சந்தித்து தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை வழங்கினார். பிரதமர் மோடியுடன் முதல்வர் விஜய் 10 நிமிடங்கள் மட்டுமே சந்தித்து பேசினார். இதுவரை நடந்த தமிழ்நாடு முதல்வர்களுக்கான சந்திப்பிலேயே இதுதான் மிகவும் குறைவான நேரம் எடுத்துக்கொண்ட சந்திப்பாகும். சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் இரண்டாக பிரிந்த அதிமுகவின் அணிகள் மீண்டும் இணைந்தது. சி.வி. சண்முகம் அணியிலிருந்த எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். ஆதரவு எம்எல்ஏக்களை எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு அழைத்து சென்று எஸ்பி வேலுமணி ஆலோசனை நடத்தினார். எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு இபிஎஸ் இல்லத்திற்கு செல்வதை சி.வி. சண்முகம் புறக்கணித்தார். மீண்டும் ஓர் அணியாக இணைந்த அதிமுகவினர் கூட்டாக சென்று சபாநாயகரை சந்தித்தனர். கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி வழங்கிய கடிதங்களை இரு தரப்பினரும் திரும்ப பெற்றனர். சி.வி. சண்முகம் உட்பட அனைவரும் ஒற்றுமையாக உள்ளதாக எஸ்பி வேலுமணி விளக்கமளித்துள்ளார். சி.வி. சண்முகம் தங்களுடன் தான் உள்ளதாகவும் உறுதிபட கூறியுள்ளார். மாற்றுக்கிறது கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சி.வி. சண்முகம் தான் நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்தோம். அதே போல நீங்கள் வந்து அதாவது எல்லா கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளி என்பது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அதிமுக ஒன்று கூடி விட்டது. ஆகவே கருத்து வேறுபாடு சரி செய்யப்பட்டது. சொல்லப்போனால் கருத்து வேறுபாடு பிரிவுகளை கருத்து வேறுபாடு. ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். சி.வி. சண்முகம் எங்களோடு இருக்காரு. அதிமுகவில் கருத்து வேறுபாடு நீங்கிவிட்டதாக எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். தங்களுக்குள் பிளவு இல்லை, கருத்து வேறுபாடுதான் இருந்ததாகவும் கூறியுள்ளார். பல்வேறு கருத்துக்களை வச்சிருந்தோம். அதெல்லாம் பொதுச்செயலாளர் அவர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக கண்டிப்பாக அதெல்லாம் பரிசீலித்து செய்வதாக கூறியுள்ளார்கள். ஆகவே நாங்கள் எப்போ ஒரே கழகத்தில் இருக்கிறோம். எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான், பிளவு கிடையாது. இப்போ ஆரம்பத்திலிருந்து பிளவுன்னே போட்டு அது கிடையாது, தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆகவே அந்த கருத்து வேறுபாடு நீங்கிவிட்டது. இன்னைக்கு ஒற்றுமையாக அதிமுக வலுவோடு செயல்படும். அதிமுக கொறடாவாக தம்மை நியமிக்க கோரி சபாநாயகரிடம் வழங்கிய கடிதத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் திரும்ப பெற்றார். அணிகள் ஒன்றாக இணைந்ததை அடுத்து இரு தரப்பினரும் கடிதங்களை திரும்ப பெற்றுள்ளனர். அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் கொறடா விவகாரம் தொடர்பாக அளிக்கப்பட்ட மனுக்கள் வாபஸ் பெறப்பட்டதாக எஸ்பி வேலுமணி கூறியுள்ளார். இபிஎஸ்ஸிடம் வைக்கப்பட்ட தங்களின் கோரிக்கைகளை அவர் பரிசீலிப்பதாக கூறியுள்ளதாகவும் எஸ்பிவி தெரிவித்துள்ளார். நாங்களும் அண்ணன் சி.வி. சண்முகம் நாங்களும் நத்த விஸ்வநாதன் உட்பட நாங்களும் அவங்க 22 பேருக்கு மேலே தகுதி நீக்க மனு கொடுத்திருந்தோம். இப்பொழுது 2 மனுக்களையும் நாங்கள் வாபஸ் பெற்றுவிட்டோம். எங்களது சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களும் நானும் எங்கள் சைடு மனு கொடுத்துருந்தோம். இன்றைக்கு 2 மனுக்களையும் நாங்கள் வாபஸ் பெற்றுவிட்டோம். அந்த கடிதத்தை மாண்புமிகு பேரவைத் தலைவரிடம் கொடுத்திருக்கிறோம். சபாநாயகரிடம் வழங்கிய கடிதத்தை வடிவமைத்தது சி.வி. சண்முகம்தான் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கூறியுள்ளார். சி.வி. சண்முகம் தங்களுடன் தான் உள்ளார் என்றும் அதிமுக ஒன்றிணைந்து செயல்படுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். என்ன சொல்றாரு சார்? அவர் இங்கே உள்ளதா உட்கார்ந்திருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் எடப்பாடியை பார்க்க வரேன்னு சொன்னாரா? அவர் தான் எல்லாமே தயார் பண்ணியே கொடுத்தாரு. டிராஃப்ட் எல்லாம் அவர் ஒன்றும் இது இல்லை. கரெக்டாக அவர் இன்வால்மெண்டோட பண்ணி கொடுத்தாரு. அவருடைய கைடன்ஸ்ல தான் இதெல்லாம் பார்த்தாரு. காலையிலேருந்து நடந்த நடவடிக்கையில அவருடைய வழிகாட்டுதல் அவர் தான் தயார் பண்ணி கொடுத்தாரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பீர்களா என்ற கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என சி.வி. சண்முகம் பதிலளித்தார். அனைத்து எம்எல்ஏக்களும் இபிஎஸ் பக்கம் ஐக்கியமான நிலையில் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்காத சிவிஎஸ் இந்த பதிலை அளித்துள்ளார். பேசல
சொல்லுங்க. அதிமுக விவகாரம் குறித்து நாளை காலை முடிவை அறிவிப்பேன். சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பேட்டியளித்துள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இருவேறு குழுக்களாக பிரிந்து மனுக்களை அளித்திருந்தார்கள். நேற்று முன்தினம் 5 பேர் ஒரு மனு கொடுத்தார்கள். அப்புறம் ஒருவர் ஒரு மனு கொடுத்தார். இன்றைக்கு ஏற்கனவே மனு அளித்திருந்தவர்கள் சார்பில் எனக்கு மனுக்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் படித்து பார்த்து ஆய்வு செய்து முறையான அறிவிப்பை நாளை காலை நான் வெளியிடுவேன். தமிழகத்தில் 69% இடஒதுக்கீட்டை எதிர்த்த மனுக்களை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 69% இடஒதுக்கீட்டால் மருத்துவம் படிக்க இடம் கிடைக்கவில்லை என்று மனுதாரர் குறிப்பிட்டிருந்த நிலையில் மனுதாரர் படிப்பையே முடித்துவிட்டதால் மனுவில் முகாந்திரம் இல்லை என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழிகள் படிப்பதை கட்டாயமாக்கும் புதிய விதிமுறைக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. புதிய விதிமுறை குறித்து மத்திய அரசு மற்றும் சிபிஎஸ்இ பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சரே பல்கலை வேந்தர் என்பது முந்தைய அரசின் நிலைப்பாடு என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். முந்தைய அரசின் நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டியது இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். கடந்த அரசினுடைய முறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் அரசு புதிய அரசு அமைந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிப்பாக அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள், உயர்கல்வி அமைச்சகத்தினுடைய வழிகாட்டுதலை நெறிமுறைப்படுத்துவார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி விரைவில் அறிவிப்புகள் உங்களுக்கு வெளிவரும். பல்கலைக்கழக வேந்தர் குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்த கருத்துக்கு விசிக எம்பி ரவிக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். சிஎம் விஜயின் ஒப்புதலோடுதான் உயர்கல்வி அமைச்சர் இப்படி சொல்கிறாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பல்கலை வேந்தர் விவகாரத்தில் உயர்கல்வி அமைச்சரின் நிலைப்பாடு தவறானது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. மாநில உரிமை பறிப்பிற்கு வலு சேர்க்கும் வகையில் அமைச்சரின் கருத்து இருப்பதாக விமர்சனம். எம்எல்ஏக்கள் ராஜினாமா குறித்து காங்கிரஸ் எம்பிக்கள் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி கூறிய கருத்தை முரண்பட்டதாக பார்க்கிறேன். குதிரை பேரம் குறித்து காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பேசியது அவரது தனிப்பட்ட கருத்து என்று அமைச்சர் விஸ்வநாதன் பேட்டி. மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், என் அன்பிற்கினிய சகோதரர் மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய கருத்துக்கும் என் அருமை சகோதரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி கருத்துக்கும் முரண்பட்ட கருத்தாகவே நான் பார்க்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது வணக்கத்திற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய கருத்து என்னுடைய கருத்து. எதிர்க்கட்சியுடன் சேர்ந்து பணம் மற்றும் பதவி ஆசை காட்டி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைப்பது என்ன மாதிரியான செயல் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற மக்கள் தீர்ப்பை தவேக மதிக்க வேண்டும் என்றும் பேசியுள்ளார். ராஜினாமா செய்து அடுத்த 10 நிமிடத்தில் ஆளும் கட்சி தவேகாவில் இணைத்துக் கொள்வது இது ஒரு மோசடி. இது ஜனநாயக படுகொலை மட்டுமில்லை, ஒரு மோசடி. இது நாங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு மக்கள் விரும்பவில்லை. கேரளாவில் முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனின் வீட்டில் நடந்த இடி சோதனையை கண்டித்து மார்க்சிஸ்ட் தொண்டர்கள் போராட்டம். சோதனைக்கு பின் வெளியே வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளின் கார் கண்ணாடியை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. இடி சோதனையை கண்டித்து போராட்டம் நடத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் பேபி கைது. சிபிஎம் தொண்டர்கள் 20 பேர் போலீஸ் காவலில் வைப்பு.
தனது வீட்டில் நடைபெற்ற சோதனையால் சிலருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும் என ராகுல் காந்தியை மறைமுகமாக சுட்டிக்காட்டிய பினராயி விஜயன் மத்திய அரசின் இதுபோன்ற எந்தவித நடவடிக்கைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாடு முழுவதும் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் மக்கள் தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்க பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். கடுமையான வெப்பத்திலிருந்து பறவைகள், விலங்குகளை காக்க வீடுகள் மற்றும் கடைகளுக்கு வெளியே தண்ணீர் வைக்குமாறும் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் பெட்ரோல் விலை 3வது நாளாக லிட்டருக்கு 33 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் 108 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையாகிறது. டீசல் லிட்டருக்கு 32 காசுகள் அதிகரித்து 1 லிட்டர் 99 ரூபாய் 98 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. மே மாதத்தில் 8வது முறையாக பெட்ரோல், டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. ஒரே மாதத்தில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 7 ரூபாய் 61 காசுகளும், டீசல் விலை லிட்டருக்கு 7 ரூபாய் 77 காசுகளும் உயர்ந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல், டீசல் விலையை தொடர்ந்து சிஎன்ஜி எரிவாயு விலையும் கிலோவுக்கு 3 ரூபாய் 50 பைசா உயர்ந்துள்ளது. பெட்ரோல், டீசல் விலைக்கு நிகராக சிஎன்ஜி விலை உயர்ந்துள்ள நிலையில் 1 கிலோ சிஎன்ஜி எரிவாயு 95 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விமான எரிபொருள் விலையேற்றத்தை தொடர்ந்து உள்நாட்டு விமான சேவையை 22% குறைக்க உள்ளது ஏர் இந்தியா. இண்டிகோ விமான சேவையும் 5 முதல் 7% வரை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 14,650 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,17,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. குட்டீசுகளின் கோரிக்கையை ஏற்று ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பள்ளி ஆசிரியர்கள் வெற்றிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். எங்களுடைய குழந்தைகள் குட்டீஸ் அவர்களினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து வகுப்புகளும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் திறக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்களினுடைய வெற்றிடங்களை, அந்த காலி இடங்களை முறைப்படி அதற்கான தேர்வுகளை நடத்தி, அதற்கான அந்த கவுன்சிலிங்லாம் நடத்தி வெகு வேகமாக அதை நிரப்புவதற்கான விஷயங்களை குறித்து ஆய்வு பணிகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாமக்கல், திருப்பூரில் 2வது நாளாக டாஸ்மாக் கடைகளை அடைத்து ஊழியர்கள் போராட்டம். நாமக்கலில் 159 கடைகளும், திருப்பூரில் 197 கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளதால் அரசுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்.